தனது அரசியல் ஆதாயத்திற்காக ராமர் கோவில் கட்டிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் தொகுதியில் பாஜக படுதோல்வி அடைந்துள்ளது என்றும், மோடியை ராமரும் கைவிட்டு விட்டார், விவேகானந்தரும் நிராகரித்து விட்டார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்தியா கூட்டணிக்கு தேசம் முழுவதும் வாக்கு வங்கி உயர்ந்துள்ளது, பாஜகவிற்கு வாக்கு சதவீதம் குறைந்துள்ளது. இதுதான் இந்த தேச மக்கள் வழங்கியுள்ள தீர்ப்பு. யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது என்று மக்கள் தீர்ப்பளித்துள்ளனர். பாஜகவை மக்கள் நிராகரித்துள்ளனர் என்று தெரிவித்தார். பாமக வாக்குதான் ஒரு சில இடங்களில் பாஜக 2ஆம் இடம் வர காரணம் என்று கூறிய செல்வ பெருந்தகை, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு அதிகரிப்பது ஆபத்தானது. ஏமாந்து போன இளைஞர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள். சீமானும் ஒரு பிரிவினைவாதிதான் என்றும், அதிமுகவை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்க தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். எல்லோருக்குமான தேசமாக, எல்லோருக்குமான நாடாக, எல்லோருக்குமான மண்ணாக இருந்த இந்தியாவை கூறுபட நினைத்த, சீர்குலைக்க நினைத்த பாசிச சக்தி பாஜகவிற்கும் மோடிக்கும் ஒரு படிப்பினையை இந்திய தேசத்து மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். தனி பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார் மோடி. இது ஒருபோதும் நடக்காது. ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டும், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். கும்பகோணம் கொலை வழக்கில் தேடப்படும் குற்றவாளிகள் குறித்து தகவல் தந்தால் 25 லட்சம் ரூபாய் பரிசு என தேசிய புலனாய்வு முகமை விருத்தாசலத்தில் போஸ்டர் ஒட்டியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் திருப்புவனத்தை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் கடந்த 2019ஆம் ஆண்டு மர்ம கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கு விசாரணை NIA என்ற தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தேசிய புலனாய்வு முகமை விசாரணையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்தை சேர்ந்த முகமது அலி ஜின்னா, கும்பகோணத்தை சேர்ந்த அப்துல் மஜீத், வடக்கு மாங்குடியை சேர்ந்த புர்கானுதீன், திருவிடைமருதூரை சேர்ந்த சாகுல் ஹமீத், திருமங்கலக்குடியை சேர்ந்த நபில் ஹாசன் ஆகிய 5 பேருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்தது. அதனால் NIA அதிகாரிகள் அவர்களை தேடி வரும் நிலையில் குற்றவாளிகளின் பெயர், வயது, புகைப்படம் மற்றும் அவர்களது விவரங்கள் கூடிய போஸ்டர்களை விருத்தாசலம் நகரத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை மூலம் ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புகைப்படத்தில் உள்ள நபர்களை பற்றி தகவல் தெரிவித்தால் நபர் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் எனவும் 5 குற்றவாளிகளுக்கும் 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என போஸ்டரில் அச்சிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் திமுக நாடாளுமன்ற தனித்தொகுதி வேட்பாளர் செல்வம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து கல்பாக்கத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அருகில் இருந்த மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கட்சி நிர்வாகிகள் சால்வை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர் என பலர் உடனிருந்தனர். கழிவுநீர் வாய்க்காலை தூர்வாரும் பணியின் போது உடைக்கப்பட்ட சிமெண்ட் ஸ்லாப்களை மறுபடியும் போடாமல் அலட்சியம் காட்டி வருவதால் திறந்து கிடக்கும் கழிவுநீர் வாய்க்காலால் விபத்து ஏற்படும் அபாயம் நேரிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் நகரத்தில் முக்கிய பகுதியாக கடைவீதி அமைந்துள்ளது. இங்குள்ள கழிவுநீர் செல்லும் வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாததால் கழிவுநீர் சாலையோரம் தேங்கி நின்றது. இதனால் ஆத்திரமடைந்த வணிகர்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து விருத்தாசலம் நகராட்சி நிர்வாகம் JCB இயந்திரத்தின் உதவியுடன் கழிவுநீர் செல்லும் வாய்க்காலை தூர்வாருவதற்காக வாய்க்கால் மேல் இருந்த சிமெண்ட் ஸ்லாப்புகளை உடைத்து தூர்வாரினர். அவ்வாறு தூர்வாரிய பின்பு திறந்து கிடக்கும் கழிவுநீர் வாய்க்காலை மூடாமல் இருப்பதால் விபத்து நேரிடும் அபாயம் உள்ளது. இந்த நிலையில் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் திறந்து கிடக்கும் கழிவுநீர் வாய்க்காலுக்கு சிமெண்ட் ஸ்லாப்புகள் கொண்டு மூட வேண்டும் என வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல்லை சேர்ந்த 4 மாணவர்கள் நீட் தேர்வில் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றுள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் நீட் தேர்வை 11 மையங்களில் 6180 மாணவ மாணவிகள் எழுதினர். இதில் நாமக்கல் கிரீன் பார்க் நீட் பயிற்சி மையத்தில் படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள்
ரஜனீஷ், ரோஹித், சபரீசன், ஜெயதி பூர்வஜா ஆகிய 4 பேர் 720க்கு 720 மதிப்பெண்கள் பெற்று அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இப்பயிற்சி மைய மாணவர்கள் ரித்திஷ், ரித்திக் சரண், விக்னேஷ் ஆகிய 3 பேர் 720க்கு 715 மதிப்பெண்கள் பெற்று பயிற்சி மையத்தில் 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். ஹிதேஷ், மோகன், மிதுன் ராஜ், பவன்குமார், சங்கமிதுன் ஆகிய 4 மாணவர்கள் 720க்கு 710 மதிப்பெண்கள் பெற்று பயிற்சி மையத்தில் 3ஆம் இடம் பிடித்துள்ளனர். சாதனை படைத்த மாணவர்களை நாமக்கல் கிரீன் பார்க் கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள் பாராட்டி வருகின்றனர். கரூர் மக்களவைத் தொகுதியில் 2வது முறையாக இந்தியா கூட்டணியின் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக போட்டியிட்ட ஜோதிமணி 53,829 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்ற சான்றிதழை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் தங்கவேலுவிடம் வெற்றி வேட்பாளர் ஜோதிமணி பெற்றுக் கொண்டார். தொடர்ந்து கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா பகுதியில் உள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அறிஞர் அண்ணா, காமராஜர் ஆகியோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இவருடன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஜோதிமணி, இந்தியா கூட்டணி தமிழகத்தில் ஜெயிக்காது என்று வசைபாடியவர்களுக்கு மக்கள் பாடம் புகட்டியுள்ளதாக தெரிவித்தார். பாஜக எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா ஒருபோதும் தமிழ்நாட்டு மண்ணில் எங்க தலைவர் சொல்ற மாதிரி நெவர் எவர் பிஜேபி தமிழ்நாடு. இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல இந்தியா கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நரேந்திர மோடிக்கும் பாஜகவிற்கும் எதிரான வாக்காதான் இருந்தது. ஒரு உண்மையான ஜனநாயகத்துல ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி பிரதமரே 4 ரவுண்டு ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற நிலையில அவங்க ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாது. அதுதான் நியாயம். ஆனால் இந்தியா கூட்டணி மிக நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். நாங்கள் நாட்டை காப்போம். நன்றி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.